அப்பா உட்காந்துட்டு வந்தாப்பா 3 தடவை பாப்பா மட்டும் உட்காந்துட்டு வந்து இல்லப்பா. சஞ்சீவ் வரும்போது நீ தானே ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு வந்த, இப்ப பாப்பா தானே உட்காரணும். எந்திரிச்சு பின்னாடி வாடா. போவோம். அம்மா பாப்பா எப்படி தம்மா பண்ணுது. சரி விட்றா, அது சின்ன குழந்தைடா. போமா அவன் பச்சுக்கா. சஞ்சனா அண்ணனும் பாவம் தானே, கோச்சுனாப்பா சஞ்சனா அவன். அண்ணா கோச்சுக்கிட்டியாண்ணா? அண்ணா சொல்லுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஆமா கோச்சுக்கண்ணா, அதுக்கு என்ன இப்ப? கோச்சுக்கோ நல்லா கோச்சுக்கோ. பாவி அம்மா டெய்லி இப்படிதாம்மா சஞ்சனா போடி அமைதியா. அப்பா அதுல போணும். பத்திரம் புடிச்சுன்னு பிங்கி. பாய். என்னடா வீந்துகிட்டே இருக்க? ஏய் வெயிட் பண்றா. அப்பா அதுக்கு என்னையும் போகணும்பா. சரி போலாம் வா. பிங்கி இந்த பட்டனை அழுத்து. சூப்பர் பிங்கி போடு பிங்கி. அப்பா நான் அப்பா அடிச்சிட்டு இருக்கேன். அண்ணா வா. அப்பா இதுலயும் போணும்பா. டேய் அதெல்லாம் குழந்தைங்க போகுது, அதெல்லாம் வேணாம்டா. அப்பா ப்ளீஸ் பா எனக்காகப்பா. சரி போடா போய் விளையாட்டு வா போ. அப்பா ஜாலியா இருந்துச்சுப்பா, நம்ம நெக்ஸ்ட் டைம் வரலாம். கண்டிப்பா வரலாம்டா. அப்பா அம்மா மட்டும் வேண்டாம்ப்பா, நம்ம மட்டும் வரலாம். அம்மா வேணாமா? ஏன்? அத்தையும் அம்மாவும் வந்து அங்க விளையாட விட மாட்டாங்க மாமா. ஆமாப்பா. அட பாவீங்களா. சரி வாங்கடா. சஞ்சனா இதான் மாயா கண்ணாடி. இதுக்கு முன்னாடி நம்ம நிக்கும் போது நம்ம கேரக்டர் என்னன்னு காட்டும். ஃபர்ஸ்ட் நீ பாக்குறியா? ஆம்பா. ஏ அப்பா எனக்கு சாடி. ஏய் ஆமா சூப்பரா இருக்க. சஞ்சு நீ வாடா, உன் கேரக்டர் என்ன பாப்போம். கண்ணை மூடுறியா? ஏ எனக்கு ஸ்பைடர்மேன். ஏய் சூப்பரா பாட்டு நீ செமையா இருக்கான்ல அண்ணன். அப்பா இப்ப நீங்க பாருங்க. சரிடா. நீ வந்துடுனே. Yes, I am Captain America. சங்கீதா நீ வா, இது நம்ம கேரக்டர் என்னன்னு காட்டுமா? கடவுளே நான் யாருன்னு அப்படியே காட்டணும். உனக்கு என்ன வரும்னு தெரியல, நில்லு. என்னங்க காமிச்சிச்சா? கண்ணை திறக்கட்டுமா? கரெக்டா காட்டுறீங்க உங்க கேரக்டர். அப்பாடா மனசு திருப்தியா இருக்கு. வா போலாம். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே சொன்னா ஏய் நானே இப்பதாண்டி சமையல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயா உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுவே 1000 தடவை செஞ்சு கொடுப்பாங்க தெரியுமா? என்னது? ஆயா எப்படி உனக்கு ஐஸ்கிரீம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க? செஞ்சு கொடுத்துப்பாங்களான்னு சொன்னேன். செஞ்சாங்கன்னு சொன்னா ஆமாம்மா நீ செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு செஞ்சே தர மாட்டேமா. என்னங்க உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு மெசேஜ் பண்றேன். சரி வாங்கிட்டு வந்துடுறேன். செய்ய தெரியுமா? அதெல்லாம் யூடியூப் பார்த்து செஞ்சுக்க வேண்டியதுதான். நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. போடுங்க. அம்மா இப்பே சாப்பிடலாமாமா? டேய் இத ஃப்ரீசர்ல வச்சு கட்டியான அப்புறம் தானே சாப்பிட முடியும். நாளைக்கு மார்னிங் சாப்பிடலாம் சரியா? வாவ் ஐ கட்டி ஆயிடுச்சு. இது எனக்கு அது உனக்கு ஓகேவா? ஓகேனா எப்படிடா இருக்கு? சூப்பரா இருக்குமா? இங்க பாரு நல்லா ஆடணும் புரியுதா? இப்படி 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 இப்படி. அதெல்லாம் நான் நல்லா ஆடிடுவேன். வா ஆடலாம். சாய் எட்ரா. ஓகேடா. வேகமா ஆடுற. டான்ஸ்னா ஒரு பொறுமை இருக்கணும். இந்த பாட்டுக்கு வேகமா தான் ஆடுவாங்க. ஆமா ஈஸி தான் மாமா. வாங்க. நான் வரல, நீயே ஆடு. நான் என்ன ஆடி இருக்கு, அது என்ன ஆடி இருக்கு பாருங்களேன். சரி நீங்க ஏன் வரல? ஃப்ரெண்டு கால் பண்ணியிருந்தாமா, புது ஷாப் ஓபன் பண்றான், நம்மள கூப்பிட்டு இருந்தான். நீங்களும் தான் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா உங்க ஃப்ரெண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. மைண்ட் நிறைய ஐடியா சங்கீதா, எனக்கு எதை பண்ணது தான் தெரியல எனக்கு. உங்களை மாதிரி என்ன பிசினஸ் பண்ணலாம் கன்ஃபியூஷனா இருக்கவங்களுக்காக தான் the most biggest business and franchise expo நம்ம கோயம்புத்தூர் கொடிசியால coming January 4th and 5th morning 10 o'clock ல இருந்து evening 6 o'clock வரைக்கும் நடக்க போகுது. இந்த எக்ஸ்போல டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ்ல இருந்தும் நியர்பை 120 plus franchise brand owners டைரக்டா ஸ்டால் போடுறாங்க. லைக் பீஸா, பர்கர், பார்பிக்யூ, தந்தூரி டீ, ஃப்ரைட் சிக்கன், லெசின் ஃபுட் செக்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாம ப்ரீ ஸ்கூல், ஃபார்மசி, டெக்ஸ்டைல் ஷாப், சலூன், ஆட்டோமொபைல்ஸ்னு அதர் செக்மெண்ட்ஸ்ல இருந்து பிரான்ச் ஓனர்ஸ் வராங்க. இந்த எக்ஸ்போவோட பிரைம் மோட்டோவே மல்டிபிள் பிரான்ச்சஸ் பிராண்ட் ஓனர்ஸா ஒரே இடத்துல மீட் பண்றது தான். இந்த ஈவென்ட்கான டிக்கெட்ஸ் www.fortunetradefest.com வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டேய் நான் அப்படியே போற பேக் எடுத்துன்னு போடா. சாரிப்பா மறந்துட்டேன். அம்மா சாக்லேட் எனக்கு. இந்த புடி. மா அப்ப எனக்கு. இந்த புடி.
என்ன சாக்லேட் சாப்பிட்ற எனக்கு? இவ்ளோ நாளா இந்த சாக்லேட் ஃப்ரிட்ஜ்ல தானே இருந்துச்சு. அப்ப யாராச்சும் எடுத்து சாப்பிட வேண்டியது தானே. நான் கையில எடுத்த உடனே தான் நீங்க உங்க பொண்ணு பையன் எல்லாரும் கேப்பீங்களா? ஏய் கொஞ்சோண்டு கூட்டிடி. இந்தாங்க புடிங்க. எப்படி? சரி இங்க பாருங்க, இந்த கோல்ட் ஸ்டெட் எப்படி இருக்கு? செம்ம சூப்பரா இருக்கு. அப்ப நான் எனக்கு இதை வாங்கி தரீங்களா? அடி பாவி, தம்ம தூரம் சாக்லேட் கொடுத்துட்டு கோல்டு கம்பல் கேக்குற. கோல்டு இருக்கிற விலைக்கு எப்படி கம்பல் வாங்க முடியும்? நீங்க மாசம் மாசம் கொடுக்குற பணத்துல செலவு போக மிச்சம் காசுல இதை வாங்கிக்கலாம். இதுதாங்க தங்கமயிலோட டிஜி கோல்டு ஆப். இந்த ஆப்ல நம்மளால 100 ருபீஸ்ல இருந்தே தங்கத்தை சேமிக்க முடியும். இதோ நான் போட்டிருக்கேன் பாருங்க. அதுவும் 5% வரைக்கும் பெனிஃபிட்ஸும் இருக்கு. 330 டேஸ் ஸ்கீம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டா தமிழ்நாடுல இருக்கிற 65+ தங்கமயில் ஷோரூம்ல எங்க வேணாலும் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்க தங்கமயிலோட வெப்சைட்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்மார்ட்டா இருக்கா? நீங்களும் ஏப்ரல் 19, 20 அக்ஷய திருதி அன்னைக்கு உங்க கோல்ட் சேவிங்ஸை தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. தங்கம் பெருகட்டும். அப்பா எங்க கிளைம் காம்படிஷன் வைக்க போறாங்கப்பா. டைம்ஸ் காம்படிஷன் தானே, பாடிட்டா போச்சு. நம்ம எக்ஸாம்ஸ் பாட போறோமா, அதே மாதிரி டிஸ் பண்ணிட்டு வரணுமாப்பா. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணுமா? நீங்க என்ன டைம்ஸ் பாட போறீங்க? அனிலே ஓடி வா. ஒரே நிமிஷம் இருமா, நான் கேட்டு சொல்றேன். மாமா ஃப்ரைடே ஈவினிங் கிளம்புறோமா இல்ல சாட்டர்டே மார்னிங் கிளம்புறோமா எங்க வீட்டுக்கு? ஏய் இந்த வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போறேன்னு சொல்லியிருந்தேனே. ஐயோ கடைசில பிளானை மாத்திருவா போல இருக்கு. மா இந்த வீக்கெண்ட் வரது கொஞ்சம் கஷ்டம், நான் நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வரேன். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. சஞ்சீவ் பொம்மை வச்சு உள்ள விளையாடல, டாய் பாக்ஸ் எல்லாத்தையும் போட்டு வந்தியா? ஆமா. இப்ப குடி. என்னது அம்மா எந்திரிச்சு போனா குழந்தைங்களாம் அம்மா கூடவே வந்துடுறாங்களா? சஞ்சய் சந்தனா சீக்கிரம் வாங்க படம் பார்க்கலாம். நான் குடிச்சிட்டு வரேம்மா. அப்பாவை கூப்பிடுங்க உள்ள இருந்து. அப்பா உங்க அம்மா கூப்பிட்டாங்க. ஏன்டி கூப்பிட்டேன்? படம் பார்க்கலாம் வாங்க. என்ன படம் பார்க்க மைண்ட் செட்ல இல்லடி. எனக்காக ஒரு படம் பார்க்க கூட வர மாட்டீங்களா? இருங்க வரேன். எங்கடி போற? வரேன். ஏய் தள்ளி போடி, நம்ம ஏஞ்சி போனா வரவே மாட்டேங்கிறாங்க. என்னங்க சரி நீங்க படம் பார்க்க போங்க. ஏய் படம் பார்க்க வான்னு கூப்பிட்டு போ சொல்றேன். போங்க. கடு பெத்ரா பாரு. உங்க பாப்பாக்கும் எனக்கு டிராயிங் காம்படிஷன்ரா. உங்க அப்பா வந்த உடனே யாரு நல்லா இருக்குன்னு சொல்றாருன்னு பாக்கலாம். ஒன்று நல்லா இருக்குமா, நான் போய் பாப்பாது பாத்துட்டு வரேன். இருமா, பிங்கி காட்டு பாக்குறேன். ஐயோ என்ன பிங்கி இது, அம்மா எல்லாம் சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. யாராச்சும் கேட்டாங்களா? அப்பா வந்து சொல்லிட்டோம், நீ போன. எனக்கு என்ன வந்துச்சு? சஞ்சனா என்னமா? உங்க அப்பா வந்துட்டாரு பாரு, சீக்கிரம் உன் டிராயிங்க காமி. இதாங்கப்பா. டேய் சூப்பரா வரைஞ்சிருக்கடா. நம்மள பார்க்காமலே சூப்பரா இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க இந்தாங்க என்னோட டிராயிங். எதுங்க நல்லா இருக்கு? இதெல்லாம் ஒரு டிராயிங்காமா? இங்க பாரு, ஆர்டிஸ்ட் அவன் செம்மையா வந்திருக்கான். சூப்பரா பட்ட பையன். எனக்கு அப்பவே தெரியும் உங்க பொண்ணு தான் நல்லா இருக்குன்னு சொல்வீங்கன்ட்டு. அது என்ன நல்லா இருக்கு? கிறுக்கி வச்ச மாதிரி தானே இருக்கு. அம்மா சொன்னல, அப்பா என்னதான் நல்லா இருக்குன்னு சொல்வாங்க. ஹேய் போதும் போடி. சங்கீதா அத்து பாப்பா தான் ஆட போறா. ஏய் சாய் சசி எழுப்புடா. மாமா மாமா டேய் தூங்கிட்டாருடா. தூங்கிடுச்சா? நல்லா அடிச்சு எழுப்புடா. மாமா எழுந்துருங்க. என்ன சாய்? ஏய் என்னடி தூங்கிட்டு இருக்க? ஏய் சும்மா தான் படுத்துறேன். நல்லா தெரியுது. அடுத்து பாப்பா தான் ஆட போகுது பாரு. அப்பா இந்த பசங்க எல்லாம் ஆனுவல் டான்ஸ்ல ஆடுறத பார்த்தா உங்களுக்கு நானும் சசியும் சின்ன வயசுல ஆடினது ஞாபகம் வருது. அவன் எங்கம்மா ஆடுவான்? சும்மா கையை கால ஆடு. நீங்க தான் ஆடுவீங்க. மாமா வந்து பாக்கணுமா? அடுத்து மாமா தான் ஆட போறான். இரு பிங்கி சூப்பரா ஆடுனடா. Thank you அத்தை. வைரம் அப்பாவுக்கு முட்டி வலிக்கிற மாதிரி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? மாமா உங்களை பெரிய மாமா கூப்பிடுறாரு. என்னப்பா?
இல்லைப்பா முட்டி வலிக்கிற மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டேன். போயிட்டு வந்துடலாம் வாப்பா. சங்கீதா நம்ம சேனல் டைம் ரீச் ஆக போகுது, கொஞ்சம் பேர் சாப்பிட போன்னு சொல்லியிருந்தேன். போய் மாமாட்ட பேசினியா? 300 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னீங்களே அதானே? அந்த விஷயத்தை பத்தி அப்பாட்ட தெளிவா பேசிட்டேன். நீங்க ஃபர்ஸ்ட் பெரிய மாமாவை கூட்டு போய் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துருங்க. வந்தவொடனே நம்ம கிளம்பிடலாம். அப்பா நீங்க அப்ப நம்ம சாப்பாடு தந்து வந்துடலாம். ஆமா நீங்களும் வாங்க மாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் கொடுக்கலாம். எனக்கு வரணும்னு ஆசைதாம்மா, எனக்கு முட்டி வலிக்குது, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. அப்ப டாக்டர் போயிட்டு வந்துடலாம்ப்பா. நீங்கள் கொடுத்தாலே நான் கொடுத்த மாதிரி தான்ப்பா, பரவாயில்ல. சரி டாக்டர் போயிட்டு வந்துடலாம் வாப்பா. நானும் அண்ணனும் சேர்ந்து போட்டோ மாதிரி சாப்பாடு கொடுக்கணுமா? நீங்க கொடுக்காமையாடா தங்கங்களா? செடி முளைக்கும் நான் பூவாக வெயில் அடிக்கும். எங்களை 10 மினிட் ரீச் பண்ண வச்சதுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டைட்டில் மேல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. அப்பாங்க பாருங்களேன் எவ்வளவு பெரிய மரம். பாத்தேன்டா, சூப்பரா இருக்குல்ல, வா போலாம். அதுல நான் ஏறவா? பத்திரமா ஏறு. ஒன்னாயிட்டா ஏறவா? போதும்டா, இறங்கி வந்துரு. டேய் நீ மேல ஏறுடா. எதுக்குங்க? சரி நீங்க வேணா கூட போங்க. இதோ போறேன் இரு. ஏறியாச்சு. உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது புனிதமானது. குளிருதுமா. இந்த இத போட்டுக்கோ. Thank you டா. சுபாஷ். சஞ்சு என்னடா பண்றீங்க? சுபாஷ் கூப்பிட்டு இருக்கறமா? சுபாஷ் எல்லாம் காப்பாத்தி வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டாங்கடா, வாடா. ஓ காப்பாத்திட்டாங்களா? நான் காப்பாத்தலன்னு நினைச்சேன். சரி சரி வா. அப்பா நீங்களும் பாப்போம், பத்திரமா வாங்க. நான் பார்த்து வரது இருக்கட்டும், நீ பார்த்து போடா. விந்துற போற சுபாஷ் மாதிரி பழத்துக்குள்ள வந்துரு பாருங்க, அப்புறம் நான் தான் உங்களை காப்பாத்துறேன். உன்னை காப்பாத்துறதுக்கே நான் தான் வரணும். அமைதியா போடா.